என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் அருளுடன் எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த பதிவை பதிவு செய்கிறேன். அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய அஸ்ட்ரோ பிஏ மன்னாதியின் பணிவான வணக்கங்கள். இன்று ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி போட்டுட்டு வரோம். அதாவது எந்த ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதற்கான குணங்கள், தெய்வங்கள், இந்த மாதிரி அந்த ராசியை பற்றி அனைத்து விஷயங்களையும் நான் போட்டுட்டு வரோம். இந்த வரிசையில் இன்றைக்கி சிம்ம ராசியில் பிறந்தவங்களை பற்றி போட போகிறோம். சிம்ம ராசி வானமண்டலத்தில், அதாவது காலபுருஷன் அங்கத்தில் 5வது ராசியாகும். இந்த ராசி பார்ப்பதற்கு சிங்கம் போல் காணப்படும். எனவே இந்த ராசி சிம்ம ராசி என்று அழைக்கப்படுகிறது. இது 360 டிகிரியில் 120 பாகை முதல் 150 பாகை வரை காணப்படும். இதில் பாகை 120 கலை விகலை 1 முதல் 133 கலை 20 வரை மக நட்சத்திரமும், பாகை 133 கலையிலிருந்து 133 கலை 20 விகலையிலிருந்து 46 கலை 40 விகலை வரை பூர நட்சத்திரமும், பாகை 146 கலை 40 விகலை முதல் 150 வரை உத்தர நட்சத்திரமும் காணப்படும். இந்த ராசி வீட்டிற்கு உரிய கிரகம் சூரியனாகும். சூரியன் இந்த ராசியில் இருக்கும் பொழுது தான் அந்த மாதம் சிம்ம மாதம் எனப்படும். அதை ஆவணி மாதம் என்று சொல்லப்படுகிறது. 5ஆம் ராசியான சிம்மம் ஒரு ஆண் ராசியாகும். ஒற்றைப்படை ராசி, அதாவது ரெட்டை ராசி, ஒத்த ராசின்னு ஒரு ராசிக்கு சொல்லிட்டு வரோம். இது ஒற்றைப்படை ராசி. குரூர ராசி, அதாவது பாவ ராசி என்று சொல்லப்படும். அதாவது சாதாரண பாவ ராசியாக சௌமிய ராசியான்னு போடுறதுல பாவ ராசி அப்படின்னு சொல்கிறது. இந்த ராசியினுடைய திசை கிழக்கு, அதாவது கிழக்கு திசை இந்த ராசியினுடைய திசையாகும். சில மாற்று பிரகாரம் மேஷம், சிம்மம், அதாவது மேஷம், சிம்மம், தனுசு இது 3ம் கிழக்கு ராசியை சேர்ந்தது. அதில் இந்த ராசியும் கிழக்கு திசை. சிலர் மேஷம் முதல் மிதுனம் வரை கிழக்கு என்றும், மிதுனம் முதல் அதாவது மிதுனத்தை தென்கிழக்கு என்றும், கடகத்தையும் சிம்மத்தையும் தெற்கு என்றும், கன்னியை தென்மேற்கு என்றும், துலாம் விருச்சிகம் இதை மேற்கு என்றும், தனுசு ராசி வடமேற்கு என்றும், மகரம் கும்பம் வடக்கு என்றும், மீனராசி வடகிழக்கு என்றும் குறிப்பது உண்டு. ஆனால் பழைய நூல்களில் மேஷம், சிம்மம், தனுசு அப்படின்னு தான் கூறப்பட்டுள்ளது. உறுப்பு முதல்ல பார்க்கணும்னா எதுலேயுமே அந்த உறுப்பை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ சிம்ம ராசிக்குரிய உறுப்பு பார்த்திங்கன்னா மேல் வயிறு. மேல் வயிறு தான் சிம்ம ராசியினுடைய உறுப்பில் வரும். நிறம் சிவப்பு நிறம். சிவப்பு நிறம், அதாவது ஒரு ராசிக்கும் ஒரு நிறம் உண்டு. அந்த ராசியில் சிம்ம ராசிக்குரிய சூரியனுக்கும் சிவப்பு நிறம் தான், அந்த ராசிக்கும் சிவப்பு நிறம்தான். சிம்ம ராசியினுடைய ஆங்கில பெயர் ஒன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது இல்லையா, அது லியோ என்று சொல்லப்படும். இது பகல் பொழுதில் வலிமை உள்ள ராசியாகும். பஞ்சபூதத்தன்மை அப்படின்னு சொன்னால் நீர், தீ, மண், காற்று, நீர், ஆகாயம் என்ற வரிசையில் இது தீ, அதாவது நெருப்பு ராசியாக வருகிறது.
பாவராசியாக வருகிறது. இந்த ராசிக்குரிய இடம் அப்படின்னு இருக்கும். அதாவது 12 ராசியுமே பகுத்து வச்சுக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். எந்த ராசி எந்த இடம் அப்படிங்கிற மாதிரிலாம். அதில் அடர்த்தியான காடுகளையும் மலைப்பாங்கான இடங்களையும் இந்த சிம்ம ராசி குறிக்கும். மாதத்தில் ஆவணி மாதமாகும். ராசியினுடைய கால அளவு அப்படின்னா அது என்ன கணக்கில் வரும்னா, ஒரு ராசிங்கிறது தோராயமாக 60 நாழிகை. அந்த 60 நாழிகையில் இந்த சிம்ம ராசியினுடைய கால அளவும் தோராயமாக 5.25 நாழிகை. அது இந்த நம்ம அட்சரேகை தீர்க்க ரேகை பிரகாரம் கொஞ்சம் மாறுபாடு வரும். இந்த ராசியில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இருக்கும். உதயம், இந்த ராசியினுடைய உதயம் சிரசு உதயம் அப்படிங்கிற ராசி. ராசியில் ஆட்சி பெறும் கிரகம் சூரியன் தான் இந்த ராசிக்கு ஆட்சி பெறும் கிரகம். ராசியில் எந்த கிரகமும் உச்சம் பெறுவது இல்லை. அதாவது இது ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை அப்படின்னு இருக்குது இல்லையா. அதில் இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சம் அடையும் ஒரு அமைப்பு கிடையாது. அதே போல் இந்த ராசியில் எவரும் நீசம் பெறுவதில்லை. நீசம்னா பலகீனமானது, அதுவும் இல்லை. எனவே எப்போதும் ஒரு சீரான பலனை கொடுக்கும் ராசியாகும். மூலத்திரிகோணம்னா அந்த ஆட்சி உச்சங்கிறத விட கொஞ்சம் பவர்ஃபுல். இந்த ராசியில் சூரியனே உச்சம் பெறுகிறார். ராசியில் நட்பு கிரகங்கள்னால் சந்திரன், செவ்வாய், குரு, புதன் இவங்கெல்லாம் நட்பு பெறுவார்கள். நட்புனா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம். நம்ம நண்பருடைய வீடாக இருந்ததுன்னா, நம்ம சொந்த வீடாக இருந்ததுன்னா ரொம்ப சொகுசாக இருப்போம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நட்பு வீட்லேயும் அதுபோல் ஓரளவுக்கு நம்ம கௌரவமாக இருக்கலாம். பகை வீட்டுக்கு போனால் கௌரவமாக இருக்க முடியாது. நீச வீட்டுக்கு போனால் இருக்கவே முடியாது. அதுபோல் இந்த ராசியில் பகை பெறும் கிரகங்கள் சுக்கிரன், சனி, ராகு, கேது. நட்பு கிரகங்கள் சந்திரன், செவ்வாய், குரு, புதன். ராசியில் சுப கிரகங்கள், அதுவும் நட்பு மாதிரி தான். செவ்வாயும் குருவும் இந்த ராசிக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள். எல்லாரும் நண்பா இருந்தாலும் சில பேர் தான் நல்லது பண்ணுவாங்க. ராசியினுடைய யோக கிரகங்கள் செவ்வாயும் குருவும் தான். இதில் செவ்வாய் தான் முழு யோகர். குரு என்ன 5க்கும் 9க்கும் வர்றதால அவர் அரை யோகர் தான். ராசியில் பாபக கிரகங்கள், அதாவது ராசிக்கு பாபர்கள் சுக்கிரன், சனி, ராகு, கேது. ராசியில் மாரகஸ்தானங்கள், இந்த ராசிக்கு மாரகம் தரக்கூடிய ராசி 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகஸ்தானம் என்று சொல்லப்படும். இந்த 3 8இல் இருக்கும் கிரகங்களும் 3 8ஆம் பாவத்தினுடைய திசைகள் நடந்தாலும் சிம்மராசி கண்டம் பிரச்சனைகள் ஏற்படும். ராசியில் மாரகாதிபதிகள் கிட்டத்தட்ட அதே தான். அந்த 3 8 அதேமாதிரி கிரகம் குருவும் சுக்கிரனும். 3ஆம் அதிபதி குரு சுக்கிரன், 8ஆம் அதிபதி குரு. இருவரில் குரு மட்டும் 5ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுவதால் அவர் நல்ல இடங்களில் இருந்தால் மாரகம் தரைய மாட்டார். பாதகஸ்தானம் 9ஆம் இடம். செவ்வாய் பாதக அதிபதி. நவத்திரிகோணம் என்னும் பாக்கிய அதிபதி நல்ல இடங்களில் இருந்தால் பாதகாதிபத்தியம் குறைந்துவிடும். இந்த சிம்ம ராசிக்குரிய கடவுள் சிவன். ருத்ரன்னு சொல்லலாம், ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். சூரியனும் அதே தான். கோவில், அதாவது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த கடவுளை கும்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை சூரியனார் கோவில், இது தெய்வம். அதேபோல் இந்த ராசிக்குரிய குணங்கள்னு இருக்குது இல்லையா. அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே கம்பீரமான தோற்றமும் சோம்பல் அற்றவர்களாகவும் எடுத்த காரியத்தை சட்டென்று முடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இதனுடைய அதிபதி சூரியன் என்பதால் இந்த ராசியில் லக்கணம் அமையப்பட்டவர்கள் நிர்வாக திறமையும் அரசாங்கம் சார்ந்த தொடர்புகளையும் அதிகம் பெற்றிருப்பார்கள். சூரியன் ஆத்மக்காரகன் என்பதால் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த ராசியில் கேது, சுக்கிரன், சூரியன் நட்சத்திரங்கள் உள்ளன. லக்கண நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் அமையப்பட்டவர்கள்
சற்று கலகக்காரர்களாகவும் புரட்சியாளர்களாகவும் தலைமைக்கு கட்டுப்படாத நபர்களாகவும் காணப்படுவார்கள். சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்தில் அமையப்பட்டவர்கள் அரசியல் ஆலோசகர்களாகவும் அரசு ஒப்பந்தங்களின் மூலம் வருவாய் ஈடுபடுவர்களாகவும் குடும்ப பொறுப்புகளை நிர்வகிப்பதில் முதன்மை பொறுப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். உத்தர நட்சத்திரத்தில் அமையப்பட்டவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக, ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரமே இருக்குது இல்லையா, அதனால் சங்கம் சபை இதுக்கு தலைவராகவும் அரசு பணிகளில் இருப்பவர்களாகவும் காணப்படுவார்கள். அதாவது சிம்ம ராசி ஸ்திர ராசி என்பதால் மேற்கட்ட பலன்களை சிறு வயதிலேயே பெற்று அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வார்கள். அதே போல் முன்கோபம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அறுசுவை உணவு, முக்கியமாக அசைவ உணவு பிரியவர்களாகவும் அதே சமயம் அளவுடன் சாப்பிடுவர்களாகவும் வெளிப்படையாக பேசுபவர்களாகவும் கருணை ஈகை குணமுடையவர்களாகவும் பாசம் பற்று இருந்தாலும் கண்டிப்புடன் இருப்பவர்களாகவும் நல்ல உழைப்பாளிகளாகவும் பொறுப்பை ஏற்று நல்ல முறையில் செயல்படுத்தும் திறமைசாலிகளாகவும் தெய்வ நம்பிக்கையுடையவர்களாகவும் இருப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் பெருசாக சரியாக அமையாது. ஏன்னா 7ஆம் அதிபதி சனியாக இருக்கிறது மெயின் காரணம். ஆனால் சனி நல்ல இடத்துங்களில், அதாவது 5, 9 இந்த இடத்துல இருந்தால் மனைவி நல்லா அமைஞ்சிருவாங்க. அது மாதிரி இருக்கும். மற்றபடி காலபுருஷனின் 5ஆம் வீடான சிம்ம ராசி அமைவதால் எதையும் கடினமாக உழைக்காமல் எளிதில் பெற்றுவிடும் ஆற்றல் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெற்றிருப்பார்கள். அதே நேரத்தில் நோய், கடன், வழக்கு இந்த விஷயத்தெல்லாம் அதிகம் மாட்டிக்க மாட்டாங்க. மற்றபடி இந்த ஜாதகத்துக்கு இந்த குணங்கள், தெய்வங்கள், இது திசைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கன்னி இலக்கணத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். நம்ம பதிவுகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மேலும் எங்களுக்கு ஊக்கமளித்து மேலும் கொஞ்சம் நல்ல பதிவுகள்லாம் போடுறதுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.